டைட்டில் ஸ்பான்சர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ், அனைத்து நோய்களுக்கும் ஆயுர்வேத மருத்துவம். பவர்ட் பை சேலம் SS டிராவல்ஸ், எக்ஸ்ப்ளோரிங் வித் அஸ். லொகேஷன் பார்ட்னர் மோனோலித் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் சென்டர். ஃபர்னிச்சர் பார்ட்னர் லாவிஷ் ஃபர்னிச்சர்ஸ். மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கான பதிவு தான் இது. இந்த புத்தாண்டு உங்களுக்கு எப்படி அமைய போகின்றது? டாக்டர் ஜெயஸ்ரீ அவர்கள். பயமே அறியாதவர்கள் மகரம். பயம்னா என்னன்னு தெரியாது, அவங்க பாட்டுக்கு அவங்க செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, அவங்களுடைய வேலையில் அவங்க போயிட்டே இருப்பாங்க. ஏன் அப்படின்னா கர்மாஸ்தானம் அடுத்தது 10ஆம் அதிபதி. இந்த 12 ராசிகளே பார்த்திங்கன்னா இந்த கர்மாவை கண்டு பயப்படாதவங்க யாருமே கிடையாது. நம்மளுக்கு என்ன விதிக்கப்பட்ட விதியோ அதன்படி நடக்கக்கூடிய அமைப்பு. அப்போ அந்த ராசி ரொம்ப பலம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்லுவாங்க. அந்த ராசி ஒரு கட்டத்தில் பலம் இல்லைன்னா அவங்களுக்கு தொழில் கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி இந்த 2026ஆம் ஆண்டு இவங்களுக்கு அடியெடுத்து வைக்கக்கூடிய நாளே அற்புதமான ஒரு நாளாக இருக்குது. அதில் இவங்க பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த முயற்சி கண்டிப்பாக வெற்றி அடையும். அந்த பாதி தோல்வியில் இருந்து இது முயற்சிகள் மேலும் 3 வருஷமாக நடத்திட்டு இருக்காங்க. அது இந்த வருஷம் அவங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். குழந்தைகள் வாழ்வும் குழந்தைகளுடைய கல்வியும் நல்ல பலம் பெறும். கண்டிப்பாக நீங்கள் ஏதாவது ஒன்றுக்கு நீங்கள் குழந்தைக்காகவோ இல்லை வீடு வாகனம் எதுக்காவது உங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயம் இந்த 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலம் இருக்குது. நீங்கள் வனம் சார்ந்த ஒரு பிரச்சனைனா வனத்துக்கு போ அப்படின்னு சொல்லுவாங்க. வனம் சார்ந்த காளியம்மன், வனபத்ரகாளியம்மன், காளியம்மன், இந்த தேவியை வழிபடுவதன் மூலமாக உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளும் தீரும். நீங்கள் பைரவரை தேய்பிரையில் அஷ்டமி அப்படி 2 விஷயமா பிரிச்சிருப்பாங்க. அதில் எல்லாரும் பைரவர் அஷ்டமியில் போவாங்க. நான் சொல்லுது, நீங்கள் அஷ்டமி பைரவரை நீங்கள் வழிபடுவதன் மூலியமாக உங்களுடைய வம்சம் பின்னோக்கி வரக்கூடிய வம்சம் நல்ல ஒரு வம்சமா அடுத்தடுத்த காலங்கள் நல்ல காலமா அடியெடுத்து வைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. டாக்டர் மணிமுருகேசன் ஐயா அவர்கள், மகர ராசிக்கு 2026ஆம் வருடம் எப்படி அமைய இருக்கு? மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வாழ்க்கைனா என்ன அப்படின்னு அவங்ககிட்ட கேட்டால் தான் தெரியும். அந்த அளவுக்கு நிறைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்களை அனுபவிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா அந்த சனி பகவான் அந்த மகர ராசிக்கு சொந்தக்காரர். அவர் எப்பவுமே என்ன செய்வார்னா நேர்மை, உண்மை, நியாயம், தர்மம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளார இருக்கக்கூடியவர். அவர் அந்த மாதிரி இருக்கக்கூடியனால அந்த ராசியில் பிறக்கக்கூடியவர்களும் அதே ஒரு எண்ணத்தோடய அந்த சிந்தனையோடையும் தான் இருப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது நிறைய இடங்களில் மிகப்பெரிய அவமானங்களை கடந்த ஆண்டுகளில் சந்தித்து வந்திருப்பாங்க. நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா காரியம் கைகூடி வரக்கூடிய டைமில் அதை திடீர்னு பிரேக்கப் ஆகி அந்த மாதிரி நிறைய சிக்கல்களை சந்தித்து வந்திருப்பாங்க. அதே மாதிரி இவங்க செய்யக்கூடிய செயல்களில் ஏதாவது ஒரு குளறுபடிகள் ஏற்பட்டு அது முழுமையாக நிறைவேற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்திருப்பாங்க. அது எல்லாமே மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இப்போ இந்த காலகட்டங்கள் இருக்குது. இவங்க செய்யக்கூடிய செயல்களில் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்ளணும். ஏன்னா கடந்த கால அனுபவங்களே இவங்களுக்கு நிறைய பாடங்களை கற்பித்து கொடுத்துருந்தாலும் கூட அதையும் தாண்டி ஒரு சில விஷயங்கள் அவங்கள ஆட்கொண்டு தவறான ஒரு பாதையில் வழிநடத்துறதுக்கான சூழ்நிலைகளும் உருவாகும். அப்படி இருக்கும் பொழுது எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அவங்க தன்னுடைய கடந்த கால அனுபவங்களை முன்னிறுத்திக்கிட்டு இனி வரக்கூடிய காலகட்டம் தவறுகள் செய்யக்கூடாதுங்கிறது மீண்டும் நினைவுபடுத்திகிட்டே இருக்கணும். அதே சமயத்தில் காலபைரவர் வழிபாடு மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடியது. காலபைரவர் ஞாயிற்றுக்கிழமை நாட்களில் வரக்கூடிய ராகு காலத்தில் வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதே சமயத்தில் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் சரி கடந்த கால அனுபவங்களை மீண்டும் நினைவுபடுத்திட்டே இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் வாழ்க்கையில் கஷ்டம்னா என்ன அப்படிங்கிறது. ஏன்னா அந்த அளவுக்கு மிகப்பெரிய துன்பங்கள் அனுபவிச்சிட்டாங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களை பற்றி நீங்கள் கவலையே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. இனி வரக்கூடிய காலகட்டங்கள் மிகப்பெரிய யோகமானதாகவும் அதிர்ஷ்டமானதாகவும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. இந்த காலகட்டங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்திட்டீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகளும் நிச்சயமாக நிறைவேறும். நன்றி சார். டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள், மகரத்திற்கு இந்த வருடம் எப்படி அமைய இருக்கின்றதுன்னு சொல்லுங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு என்ற எண்ணம் கொண்ட மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இத்தனை ஆண்டுகளாக பல வகையான பிரச்சனைகள் தொந்தரவுலாம் உங்கள் குடும்பத்தில் கொடுத்துட்டு இருக்கோம். அதாவது சில குழப்பங்கள்லாம் இருந்திருக்கும். அந்த குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவாகக்கூடிய ஒரு அமைப்பாற்றல் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு உருவாக இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக சொல்லப்போனால் ஐடி துறையில் இருப்பவர்களுக்கு, படிக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்ற பதவிகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக சினி ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் புதிய தொழில் வாய்ப்புகளும் அதேமாரி சினிமாவுக்கு போகக்கூடிய சின்ன திரையிலிருந்து பெரிய திரைக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பாட்டில் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டலாக இருக்கின்றது மகர ராசிக்காரர்களுக்கு. இந்த மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும், குடும்பத்தில் பொறுத்த வரைக்கும் குழந்தைங்க சொல்றதை இவங்க கேட்டாகணும். பெரியவங்க சொன்னால் இவங்க கேட்க மாட்டாங்க. ஆனால் குழந்தைங்க சொன்னாங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க இந்த ஆண்டுகள் கேட்கக்கூடிய ஒரு அமைப்பாட்டலாக உருவாக்கி கொடுக்கும். குழந்தைங்களால அதீத நன்மைகள், முன்னேற்றம், வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். முருகனை இஷ்டப்பட்ட தெய்வங்களாக எடுத்து வழிபாடு செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உண்டு. ஏன்னா இந்த இடத்துல தான் செவ்வாய் பகவான் உச்சம் பெறக்கூடிய ராசியாக இருக்கின்றது மகரத்துக்கு. பூமி மனையினால நல்ல யோகங்கள். என்னைக்குமே மகர ராசிக்காரனுடைய பேர்ல ஏதாவது ஒரு பூமி மனை இடம் இருந்தாலே அவங்களுக்கு செல்வங்கள் படிப்படியாக ஒரு வளர்ச்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே மாரி அந்த பெண்களை பொறுத்த வரைக்கும் தங்க ஆபரணத்தின் மூலமாக சேர்க்கையும்
மனதிற்கு மகிழ்ச்சி முன்னேற்றத்தை கொடுக்கும். தாய் உறவின் மூலமாக அல்லது பூர்வீக சொத்தின் மூலமாக நல்ல செய்திகள் நல்ல தகவல் ஏற்படுத்தி கொடுக்கும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் இருந்து பிரச்சனையில் இருந்து மீண்டு வெளிவரக்கூடிய அமைப்பாற்றல் உருவாக்கி கொடுக்கும். பழனி முருகன் கோவிலில் தங்கத்தேர் இழுக்கிறதோ அல்லது தங்கத்தேர் இழுக்கிறத பார்க்குறதோ இது இவங்களுக்கு நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். மிக்க நன்றி ஷெல்லி ஐயா. இந்த 2026ஆம் வருடம் மகரத்துக்கு எப்படி அமைய இருக்கு? மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக சனி விலகிடுச்சு, அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. இன்னும் 2 வருட காலம் திருக்கணிதத்தின்படி உங்களுக்கு சனி 3ஆம் இடத்திலிருந்து எல்லாத்தையுமே அற்புதத்தை செய்ய போகிறார். குடும்பத்தில் இருக்கக்கூடிய துணை அல்லது துணைவியாருடைய தேகாரக்கும் நல்ல கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பல்லு சம்பந்தப்பட்ட தொண்டை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அதீத கவனமாக இருக்க வேண்டும். சிலருக்கு நரம்பு உபத்திரங்கள், கால் இழுக்கிறது, கை இழுக்கிறது எல்லாம் வரும். விநாயகரை பிடித்து கொள்வதும் குரு வழிபாடை பிடித்து கொள்வதும் நன்மை தரும். திருமண அமைப்பு கைகூடும், புத்திர சந்தான அமைப்பு கைகூடும், ஆடை ஆபரண சேர்க்கைகள் ஏற்படும். கண்டிப்பாக தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வார்த்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். வெளியிடத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமாக பேசக்கூடிய மகர ராசிக்காரர்கள் வீட்டில் வந்தால் மட்டும் கடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம் என்பதை யோசித்து கொள்ள வேண்டும். மகர ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு புத்துணர்வுடன் இருக்கக்கூடிய காலகட்டம். சனி தான் உங்கள் ராசிக்கு அதிபதி என்பதனால் உடற்பயிற்சியை மறக்காமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். இல்லை என்றால் இந்த கால்வலி, முதுகு வலி என்று சோர்ந்து படுத்துக்கொள்வதும் தைலங்களை தடவிக்கொள்வதும் தான் மகரத்திற்கு பொழுதுபோக்காக இருக்கும். அதிலிருந்து வெளிப்படுவதற்கு நீங்களாகவே சுறுசுறுப்புக்கு வரவழைத்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனங்கள் அதிகமாக ஓட்டக்கூடிய ராசிக்காரர்கள், வாங்கக்கூடிய ராசிக்காரர்கள், நிலத்தில் முதலீடு செய்வது, வீட்டில் முதலீடு செய்வது, அசையமசைய பொருள் சேர்க்கை ஏற்படுவது, இன்டீரியர் எல்லாம் அதிகப்படுத்தி கொள்வது, பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கை என்று சகலத்திலும் நன்மைகள் பெறக்கூடிய ராசி மகரம். நன்றி ஐயா. 2026ஆம் வருடம் பொதுவான பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். கல்வி, விவசாயம், அரசியல், விஞ்ஞானம், இப்படி பல துறைகளில் குறிப்பாக தங்கம், வெள்ளி, முதலீடு, தொழில், இது மாதிரி பொதுவான பலன்களை நம்ம யதார்த்த ஜோதிடர் ஷெல்லி ஐயா அவர்கள் இப்போ நமக்காக சொல்லுவோம். 2026ஆம் ஆண்டு கிரக சூழ்நிலைகளில் பெரிய சூழ்நிலை மீனத்தில் சனி இருப்பதும், ராகு கும்பத்தில் இருப்பதும், கேது சிம்மத்தில் இருப்பதும் இந்த ஆண்டு முழுவதும் இருந்தாலும் நடுவில் குரு உச்சம் பெறுகிறார். குரு உச்சம் பெறக்கூடிய காலகட்டத்தில் குரு வீட்டை பார்க்குறார். எனவே இப்போ தங்க விலையெல்லாம் திடீர்னு குறைஞ்சு இருந்தாலும் அந்த தங்கத்தில் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். வெள்ளியில் நீங்கள் போடுறதோடு தங்கத்தில் கொஞ்சம் அதிகமாக போடுங்க, வெள்ளியில் ஓரளவு போடுங்க. அதே சமயம் நிலம் சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் கண்டிப்பாக ஏறும். 5 லட்சத்துக்கு 10 லட்சத்துக்கு 2 லட்சத்துக்கு கூட கிடைக்கும் சில இடங்களில். அதெல்லாம் வாங்கி கொள்ளுங்கள். வறட்சியான பூமிகள் டெவலப் ஆகக்கூடிய காலகட்டம். இந்த வறட்சி பூமிகள்லாம் இனி வசந்தத்தை பெறும். 60 ஆண்டு காலத்துக்கு மேல் வறட்சியாக இருக்கிறது. 100 ஆண்டு காலமாக பஞ்சம் விரித்து ஆடக்கூடிய இடமெல்லாம் டெவலப் ஆகும். நோட் பண்ணி வைத்துக்கொள்ளும். உலகத்தில் வெளிநாடுகளில் வேலை செய்பவர்களெல்லாம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும். வேலை வாய்ப்புகள் என்றைக்கு வேணுமானாலும் காலியாகிட்டு வீட்டுக்கு கிளம்ப சொல்வார்கள், உடனடியாக வெளியேற சொல்வார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கும் யோகத்தை பெறக்கூடிய அமைப்பு காணப்படும். எனவே கடகராசியில் இருப்பவர்கள், அரசியலில் விஜய் வந்திருக்கிறார், அவர் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஓட்டு சதவீதத்தை மக்களிடத்தில் வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். அவருடைய ஓட்டு சதவீதத்தால் கூட்டணி ஆட்சி தான் தமிழ்நாட்டில் ஏற்படும். இதெல்லாம் புரட்சிகரமான மாற்றங்களாக காணப்படும். தமிழ்நாடு பல வருடங்களுக்கு பிறகு இந்த கூட்டணி ஆட்சி யார் ஜெயித்தாலும் கூட்டணி என்ற நிலைமைக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். நான் ஒரு அரசியல் கட்சியில் இருப்பதனால் இப்பொழுதே இவர்கள் ஜெயிப்பார்கள் அவர்கள் ஜெயிப்பார்கள் என்று சொல்வது தவறாகிவிடும். ஏனென்றால் குரு வக்கரத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். நம்மளுடைய பிரசன்ன ஜோதிடர் டாக்டர் ஜெயம் ஜெயஸ்ரீ அவர்கள் இப்போ ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் சரி விகிதத்தில் இருக்கும். ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏற்றங்கள் அதிகமாக இருக்குது. பண தட்டுப்பாடுகள் குறைந்து ஒரு பண ஏற்றம் எல்லாருடைய மக்கள் இடத்துலையும் பணங்கள் கொஞ்சம் நல்லா ஒரு புழங்கக்கூடியது, கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடியதெல்லாம் இருக்குது. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா மருத்துவம் அப்படிங்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தரும் ஒரு மருத்துவத்தில் சிக்கிக்குவீங்க. அதனால் உடலில் நல்ல ஒரு ஆரோக்கியம் தேவை, உடலில் கவனம். அந்த கவனக்குறைவினால் கண்டிப்பாக நீங்கள் சில விஷயத்தில் எல்லா ராசினருமே
கண்டிப்பாக நீங்கள் சிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. அடுத்தது விவசாயமும் பேங்க் சம்மந்தப்பட்டது. இப்போ பேங்க்கில் இருக்கக்கூடியதவங்களாம் நாங்கள் என்ன எக்ஸாம் எழுதினாலும் அதில் நாங்கள் பாஸ் ஆகலை, அடுத்த கட்டத்துக்கு உயர்வுக்கு போகலைன்னு சொல்கிறவங்களுக்குலாம் கண்டிப்பாக இந்த சித்திரை மாதத்துக்கு அப்புறமா புது கணக்கு மாதிரி ஒரு புது உயர்வு உங்களுக்கு நிச்சயம் உண்டு. சில வழிபாடுகள், உங்கள் குலதெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. நீங்கள் எந்த தெய்வத்தை நீங்கள் கும்பிட்றீங்களோ இல்லையோ, உங்களுடைய குலதெய்வமும் அருகாமையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் தான் உங்களுடைய பலம். நன்றிமா. தாந்திரிக சக்கரவர்த்தி டாக்டர் மணி முருகேசன் ஐயா அவர்கள் வியாழக்கிழமை மார்கழி 17 தொடங்கக்கூடிய இந்த ஆங்கில புத்தாண்டிற்கான பொதுவான பலன்கள் சொல்லுங்களேன். 12 ராசிக்காரர்களுமே மிகப்பெரிய யோகமாக இருந்தாலும் கூட இந்த மேச ராசிக்காரர்கள், கன்னி ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள் வந்து கொஞ்சம் இறை வழிபாட்டை அதிகமாக மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் உடல் ஆரோக்கியத்தை அவங்க கவனமாக பார்த்துக்கிறதும் ரொம்ப ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் நீங்கள் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக இருக்கிறதும், எதிர்பாலினங்களால் வரக்கூடிய நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதே சமயத்தில் எல்லா இடங்களையும் தேவையில்லாத முதலீடுகளை போடுறதை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இயற்கையை வந்து இயற்கையாக ஏற்படக்கூடிய சீற்றங்களுக்கு தகுந்தாற் போல் உங்களுடைய சூழ்நிலைகளை மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஏன்னா மழை அதிகமாக இருக்குது, காற்றினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்குது. இதற்கு தகுந்தாற் போல் இயற்கையை வந்து நம்ம எந்த அளவுக்கு இப்போ சரியான முறையில் பராமரிச்சுட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு வந்து இயற்கை நமக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுக்கும். அதனால் வந்து எல்லா காலகட்டங்களையும் நம்மளுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல் நம்மளை தயாராக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். ஸோ ராசிக்காரர்களை பொறுத்தவரையிலும் இறை வழிபாட்டின் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை பேணுவதன் மூலமாகவும் எல்லா விதமான வெற்றிகளையும் ரொம்ப எளிமையான முறையில் நம்ம அடைஞ்சிக்கலாம். நல்வாழ்த்து ஜோதிடர் டாக்டர் முகுந்தன் முரளி ஐயா அவர்கள் 2026 வருடத்திற்கான பொது பலன்களை இப்ப நமக்காக சொல்ல போறாரு சார். பொதுவா இந்த 2026 ஆண்டு வந்து மக்களிடத்துல அதிகமாக பேசக்கூடிய ஒரு பொருளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து தங்கம், வெள்ளி. இது ரெண்டுமே விலை உயர்வுகள் அடிக்கடி ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாற்றல், வரலாற்று சாதனைகள் செய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு வெள்ளிக்கும் தங்கத்துக்கும் உண்டு. அதுவும் குறிப்பா நம்ம வெள்ளியில இவ்வளவு வருமானம் எதிர்பார்த்திருக்க மாட்டோம். அதெல்லாம் தாண்டி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புகள்லாம் இந்த நேரத்துல உருவாகும். அதே நேரத்துல இந்த தங்கம், வெள்ளி மட்டும் இல்ல, பெட்ரோல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல சில வரிகள்லாம் குறைக்கப்பட்டு அதோட விலைகளும் குறைப்பதற்கான வாய்ப்பு சூழ்நிலை உருவாக்கி கொடுக்கும்.